ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தகிடு தத்தம் தில்லுமுள்ளு டுபாக்கூர் வேலையை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிடிஆர் கிளின்னு கிழிச்சிருக்காரு. அவரோட ஒரே ஒரு ட்விட்டு தான். அந்த ட்விட்டு வந்து நாடு முழுவதும் உள்ள அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி அவர் என்ன தான் சொல்லிட்டாரு, இந்த ஸ்டேட் பேங்க் என்ன தான் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 6500 கோடி வந்து அவர்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யாருக்குன்னா பிஜேபிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயிலை கொடுக்க மறுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டது அப்படின்றத நம்ம போட்டோம். இதில் என்ன ததியினத்தம் உள்குத்து வேலை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிடிஆர் என்ன சொன்னார், இதனால் என்ன எஃபெக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே போட்டது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம்னு ஒரு டுபாக்கூர் வேலையை 2017 பார்த்துட்ருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தலுக்கு வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்குறேன்னா கடையாக முதியெல்லாம் வசூல் பண்ணுவாங்க தெரியுமா. இந்த மாதிரி எலெக்ஷன் வருதுன்னு சொன்னால் அந்தந்த தொகுதியில் உள்ளவர்கள் அங்கங்கே கடைகளில் வசூல் பண்ணி, அதாவது சாதாரண பலசர கடை, அந்த கடை, இந்த கடை, சலூன் கடை, இதெல்லாம் 100, 500, 1000 கொடுன்னுவாங்க. அது கொஞ்சம் பெரிய கடை, பெரிய ஹோல்சேல் கடை அப்படின்னா 10,000, 5,000, 10,000 வாங்குவாங்க. மில்லு அந்த மாதிரி ஆட்களில் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. இது கடந்த காலத்தில். இந்த மோடி அரசு வந்தவுடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே வந்து வேறு விதமான ஒரு திருட்டு வேலையாக அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் பத்திரம்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கடைகளெல்லாம் விட்டுருக்காங்க. அதை தானே பாதிக்கும். இப்போ இங்கே உள்ளவனா எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிட்டுருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து நேரடியாக பாதிப்பு இல்லை. ஆனால் சுற்றி வளைச்சா அவன் தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து என்னென்னா, திடீர்னு பிஜேபிக்கு கொண்டு போய் ஒரு 50 கோடியை கொடுத்தான்னா கேள்வி கேட்பான். ஓப்பனாக தெரிஞ்சு போயிடும். இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி வந்து பிஜேபிக்கு ஒரு 200 கோடி டொனேஷன் கொடுக்குது. அதாவது ரிலையன்ஸோட சொத்து மதிப்பு எவ்வளவு, 8 லட்சம் கோடிக்கு மேலே. ஸோ அதில் வந்து ஒரு 500 கோடியை தூக்கி தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பல கான்ட்ராக்டுகள் அவன் எடுத்திருக்கான். கவர்மெண்ட் வந்து பல சலுகைகள் அவர்களுக்கு பண்ணியிருக்கு. ஆனால் மக்கள் கேள்வி கேட்பான்ல, 500 கோடியை கொடுக்குறதுனால தான் அவனுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் பல வசதிகள் செஞ்சு கொடுக்குறான், ஜியோக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கான், எல்லாம் பண்ணணும், மக்களுக்கு பட்டவர்த்தமாக தெரிஞ்சிடும் அப்படின்றனால என்ன திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும், வேறு பேங்க்லலாம் கிடையாது, ஸ்டேட் பேங்க்கில் சில பிரான்ச்சுகளில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு தேர்தல் பத்திரம்னு ஒன்று வாங்கலாம். எப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னா அது வந்து 1000 ரூபாலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. யார் வேணாலும் வாங்கலாம். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் 100 கோடி டொனேஷன் பண்ணுறான். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவனோட டர்ன் ஓவர் 50,000 கோடியோ 70,000 கோடியோ. சரியா? அப்படி இருக்கும்போது அவன் போய் 1 கோடி ரூபா பத்திரம், ஒரு 50 பத்திரத்தை வாங்கினான்னா அவன் யார், எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த கம்பெனி காசில் வாங்குறான்ற டீட்டெயிலு கேஒய்சி நம்பரோட அந்த பேங்க்கில் இருக்கும். அவன்கிட்ட டிடி எடுக்கிற மாதிரி தான். போய் பணத்தை கொடுக்குறான், அவன் ஒரு பத்திரத்தை கொடுக்குறான். இந்த பத்திரத்தை கொண்டு போய் இவன் எந்த கட்சிக்காரனுக்கு கொடுக்குறான்னு சொல்லி வெளியே தெரியக்கூடாதான். ஏன்னா அப்போ எந்த கட்சி கொடுத்தான்றதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும்ல, நேரடியாகவே காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல. அப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் கொண்டு போய் பிஜேபிக்கு அந்த 50 கோடியே கொடுக்குறான். சரியா? கொடுத்தா இந்த பத்திரம் வாங்கினது, இப்போ நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன், 50 கோடிக்கு ஒரு பத்திரம் வாங்குறேன்னா, பெரிய தொழிலதிபர் வாங்கினேன்னா உமாபதி பேரில் 50 கோடிக்கு வாங்கியிருக்காருன்னு ஸ்டேட் பேங்க்கில் இருக்கும். ஆனால் அந்த பத்திரத்தை யார் கொடுக்குறாருன்னு வெளியே தெரியாது. சரியா? அப்போ நான் கொண்டு போய் பிஜேபி ஆஃபீஸில் டெல்லியில் கொடுக்குறேன்னு வைங்க. உடனே அவன் வந்து என்ன பண்ணுவான், பிஜேபி கம்பெனி அக்கௌண்ட், அது இப்போ கட்சி அக்கௌண்ட்டில் தூக்கி போடுவாங்க. போட்டோன்னே அது கலெக்ஷனுக்கு போகும். அந்த பத்திரம் கலெக்ஷனுக்கு போனால் இந்த, அதாவது தொழிலதிபர்கள் காசை பேங்க்கில் கொடுத்துட்டு செக்காக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, கலெக்ஷனுக்கு போட்டால் நேரடியாக என் அக்கௌண்ட்டில் வந்து தானே காசு எடுக்கணும். அது இல்லாமல் என்னென்னா, நான் முன்னாடியே காசை கொடுத்து வாங்கி பத்திரத்தை பேங்க்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். பத்திரத்தை அவன் டெபாசிட் பண்ண உடனே பேங்க் வந்து அவனுக்கு காசு கொடுக்கும். ஆனால் இவன் வாங்கினான்றது தெரியும், யார் கலெக்ஷன் போட்டான்றது தெரியும். ரைட்டா? அப்போ என்ன ஆகுது, அப்போ இவன் நம்மகிட்ட வாங்கின பத்திரத்தை கொண்டு பிஜேபி ஆஃபீஸ் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். யாருக்கு தெரியும்? வங்கிக்கு மட்டும் தெரியும். ஏன்னா பிஜேபிக்கும் தெரியும் நமக்கு வந்து 50 கோடி இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். கொடுத்தவனும் பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது, ஐயா நான் தான் உங்களுக்கு 50 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்லிடலாம். அப்போ திருட்டு வேலைகளை மக்களுக்கு தெரியாமல் செய்கிறது தான் இந்த தேர்தல் பத்திர திட்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 6500 கோடி அடிச்சிருக்காங்க மிரட்டி. அதாவது எப்படின்னா, இவனாக போய் கொடுக்குறான் 50 கோடி 20 கோடி, ஒன்று திருடனாக இருப்பான், கொண்டு போய் ஒரு 10 கோடி ரூபாய் பிஜேபி கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு குறைந்தபட்சம் 20 கோடி 25 கோடி லாபம் இல்லாமல் 10 கோடியை கொடுப்பானா. ஒருத்தன் 1 கோடி கொண்டு கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு 5 கோடி ரூபா லாபம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான்னா, நீ வா
ஒன்று வங்கி கடன், இப்போ நீ ஒரு 30 கோடி வங்கிக்கு தரணும் அப்படின்னா ஒரு 5 கோடிக்கு தேர்தல் பத்திரம் எடுத்து கொடுத்துரு, ஒரு 5 கோடி கையில் கொடுத்துரு, 10 கோடியை பேங்க்கில் கட்டிட்டு 20 கோடியை உங்களுக்கு மத்திய நிதி அமைச்சகம் தள்ளுபடி செஞ்சிடும் இப்படின்னு சொல்லி 1,45,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தொழிலதிபர்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு. சரியா? அப்போ இப்போ தான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது. அதாவது இது உலகத்திலே மிகப்பெரிய சீட்டிங். இது எவன் பணம் கொடுக்குறான்னு தெரியாது, எவன் எந்த கட்சி கொடுக்குறான்னு தெரியாது, எந்த கட்சி எவ்வளோ வாங்கினான்னு தெரியாது. இதை ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா நிறையா பேருக்கு பேங்க்லேருந்து கோடியாக தள்ளுபடி பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கதா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. எதுக்காக இவனுக்கு தள்ளுபடி பண்ண, இவ்வளோ பேர் லாஸ் ஆச்சா? அப்போ இவன்லாம் தேர்தல் பத்திரன்ற பேரில் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்து தன்னுடைய வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வைக்கிறான். இது ஒரு மகா ஊழல், 1.5 லட்சம் கோடியும் ஊழல் பணம் தான் அது அப்படின்னு வருது. வந்தவொடனே வழக்கு வருது. உச்சநீதிமன்றம் 5 பேர் அடங்கிய நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் இதை விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் பேங்கை கூப்பிட்டு இங்கே பாரு, இவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தான்றது வேறு, எவன் உன்ட்ட பத்திரம் வாங்கினான்ற பேரும் அவன் எந்த கட்சிக்கு கொடுத்துருக்கான், எந்த கட்சிக்கு இந்த காசு போயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலை கொடு அப்படின்னா முதல்ல ஒரு 28 நாள் டைம் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி போட்டுனா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பேர்லாம் வெளியாச்சுன்னா மிகப்பெரிய அசிங்கமாகவும் பாஜகவுக்கு பின்னடைவு ஆயிரும்ன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வங்கி சேர்மன் இதை செய்யலாமா, ஒரு வங்கி இதை செய்யலாமா, நேஷனலைஸ்டு வங்கி, இவனா பிஜேபிக்காரனா இல்லை பிஜேபி கையாளா கைக்கூலியா? அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பேங்க் சேர்மன் இதை மறைச்சிட்டு என்ன பண்ணுறான்னா 6 மாதம் டைம், அதாவது ஜூலை மாதம் வரைக்கும் 95 நாட்கள் டைம் கேட்குறேன். எப்படின்னா அப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் மீண்டும் ஒரு ஆட்சி வந்துட்டா மேனேஜரையும் மாற்றிடலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் எதையாவது ஒன்று பண்ணி விட்டு குளறுபடி பண்ணிடலான்னு சொன்னோடனே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, இங்கே பாரு, உன் அக்கௌண்ட்டு கிளியராக இருக்குல்ல, டே டு டே அக்கௌண்ட் வச்சுருக்கல, அதை தட்டினேன்னா வரப்போகுது, அதை கொண்டாந்து ஏன்ட்ட கூட கொடுக்க வேணாம், கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கூட அவங்க வெப்சைட்டில் போடட்டும். அப்போ தான் பிடிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அவர் வங்கியில் சர்வதேச அளவிலான வங்கியில் பெரிய பணிகளெல்லாம் இருந்தவர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு நாட்டில் இருக்க சிறிய நாட்டில் இருக்க வங்கி கூட உடனடியாக எடுக்க முடியும், உனக்கு திராணி இல்லைன்னா சொல்லு, நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்றார். நீ உனக்கு எதுக்கு 95 நாள், ஒரே நாளில் நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி யார் சவால் விடுறாருன்னா பிடிஆர் சவால் விடுறாரு. டென்ஷன் ஆகி ஏன்னா ஒரு அதாவது உலகத்தில் டாப் 50 வங்கியில் 48வது இடத்துல இருக்குது எஸ்பிஐ. 2.5 லட்சம் பேர் வேலை பார்க்குற ஒரு மெகா வங்கி, உலகத்திலே பெரிய வங்கி, அதிக ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் இவரோட அசட் இருக்குது. சரியா? ஸோ அசட்டானவர் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க இவ்வளோ பெரிய பொய்யை, அதுவும் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்னாடியே சொல்கிறாங்கன்னா, இவன் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுவான், எனக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. இதை பற்றி மோடி வாய் திறக்கவே இல்லை. நிர்மலா சீதாராமன் ஆளே காணோம். நிர்மலா சீதாராமன் வெளியே வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, வர்றதே இல்லை. ஏன்னா இந்த வங்கி பிரச்சனை வரலன்னு தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, தட்டில் காசை போட, அதை போடு, இதை போடுன்னு. இப்போ இந்த 15 நாளாக பார்த்தீங்கன்னா ஆளே எஸ்கேப். எங்கேயுமே நீங்கள் தலைமறைவு பார்க்கவே முடியாது, எந்த பேட்டியிலையும் பார்க்க முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் இதை கேட்டுருவான், எஸ்பிஐ வங்கி விவகாரத்தை. அதனால அந்த அம்மா தலைமறைவு. ஸோ அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஒரே நாள் தான் டைம், உனக்கு 24 மணி நேரத்தில் ஒப்படைக்கலைன்னா அவன் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு 24 மணி நேரத்தில் கொடுத்துட்டாங்க. முதல்ல 3 மாதம் டைம் கேட்டால், 6 மாதம் டைம் கேட்டால், நான் 35 நாள் டைம் கேட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கொடுத்துட்டான். அப்போ நீ உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிருக்க அப்படின்ற ஒரு ட்விட்டு, அதுதான் இப்போ நேற்று பிடிஆர் போட்டிருக்காரு. இதுதான் நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அந்த வங்கியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லைசன்ஸே கேன்சல் பண்ணணும். அவங்க அதிகாரிகளும் இவர்களுக்காக ஆஜரான வழக்கறிஞரையும் அதாவது கைது செய்யணுன்றதை மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. அவங்கள மொத்தமாக பிடிச்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. இப்போ காட்டுற பாருங்க, இதுதான் அந்த ட்விட்டு. ஸோ ஒரு ட்வீட்டை போட்டு விட்டால் பரபரப்பாக ஆகிப்போச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா இல்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 15ஆம் தேதி நாளைக்குள்ளே, அதாவது இந்த வங்கி யார்கிட்ட வாங்கினா எந்த கட்சிக்கு கொடுத்தா அந்த 6500 கோடி பிஜேபி கொடுத்துருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கான்ற லிஸ்ட் இருக்குல்ல, இதை வெளியிட சொல்லுது. அதுவும் நீங்கள் என்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்க வேணாம், எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துட்டு அவங்க வெப்சைட்டில் போடட்டும்னு சொல்லி 24 ஹவர்ஸில் அவன் கொடுத்துட்டான். கிட்டா அப்போ எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள், யாரை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை ஏமாற்றிருக்காங்க. அப்போ கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இப்போ 15ஆம் தேதிக்குள்ளே, நாளைக்குள்ளே என்னென்னா
இந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்டில் யார் யார் பிஜேபி காசு கொடுத்துருக்கான், எந்தெந்த தொழிலதிபர் எத்தனாயிரம் எவ்வளோ கோடி கொடுத்துருக்கான், எத்தனை 100 கோடி கொடுத்துருக்கான்றது பூராமே வெளியே வந்துடும். ஆனால் இதை வெளியே விடுவதற்கு தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியில் வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம்னு ஒரு போலியான ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்தை வச்சு முர்முட்டை கொடுக்குறாங்க கொண்டு போய் யார் ஜனாதிபதிகிட்ட. இதுக்கு முன்னாடி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருவதற்கு முன்பு இது போன்றதை வெளியிட்டால் நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் எலெக்ஷன் நேரத்தில். அதனால் இதை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்காமல் தள்ளி வைக்கணும். அதை பற்றிலாம் அந்த அம்மா ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீதிபதிகள் இந்த தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை இவங்க முடக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஸோ இப்போ பிடிஆர் சொன்ன இந்த விஷயம் என்னென்னா, நீ என்ன ஸ்டேட் பேங்க்கு 2.5 லட்சம் பேர் உன்ட்ட வேலை பார்க்குறான்ற, 8 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான்ற, நீ என்கிட்ட கொடு, உனக்கு என்ன டவுட்டு, நான் 1 மணி நேரத்தில் உனக்கு அதோட டேட்டாஸ் அவுட்புட் எடுத்து தரேன்னொன்னே இதுதான் நாடு முழுவதும் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் மற்றும் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா உச்சநீதிமன்றம்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா பொய் சொல்லியிருக்கான், உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க, அந்த நாட்டு மக்களை ஏமாத்துனாங்க, அரசியல்வாதிகளை ஏமாத்துனாங்க. இதையும் கடந்து உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வே ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தான் அவர் தன்னோட ட்வீட்டில் கோட் பண்ணியிருக்காரு. இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இது குறித்து நாளைக்கு வெளியிடுறாங்களா இந்த லிஸ்ட்டை, இல்லை வெப்சைட்டை எவனாச்சும் ஹேக் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்கன்னா என்ன திருட்டு திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாளைக்கு தான் நம்ம பார்க்கலாம். அது வெளியானால் பாஜக டோட்டலாக அவுட்டு. யார் யார் எந்தெந்த தொழிலதிபர் எத்தனாயிரம் கோடி கொடுத்துருக்கான்னு எவ்வளோ கோடி கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு இவங்க என்ன சலுகைகள் பண்ணியிருக்காங்க, எவனுக்கெல்லாம் வங்கி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிஞ்சு போயிடும். ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.